செங்கல்பட்டில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் கட்டடத்தில் சிசிடிவி கேமரா இருப்பது தெரியாமல் திருடிய 2 நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருடிவிட்டு செல்லும்போது, அண்ணா சிசிடிவி கேமரா இருக்குன்னா நம்ம மாட்டிக்கிட்டோம் அண்ணா என சிறுவன் பதற்றத்துடன் கூறும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் பகுதியைச் சேர்ந்த பேரின்பராஜ் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே பழவேலி பகுதியில் புதிதாக வீடு கட்டி வரும் நிலையில் அந்த கட்டிடத்தில் வைத்திருந்த 100க்கும் மேற்பட்ட இரும்பு கம்பிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர் போலீசில் அளித்த புகாரின் பேரில் சென்னை வண்ணாரப்பேட்டை தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த தீபக் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் பறக்கும் ரயில் நிலையத்தில் ஆசிரியையிடம் பட்ட பகலில் நகையை பறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஆசிரியை செவ்வாயன்று பணியை முடித்துவிட்டு பெருங்குடி ரயில் நிலையத்தில் காத்திருந்த போது ஒருவர் திடீரென அவரது கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்துவிட்டு ஓடினார். பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அந்த நபர் பறக்கும் ரயிலில் ஏறி திருவல்லிக்கேணி சென்றது தெரியவந்தது. உடனடியாக திருவல்லிக்கேணி போலீசார் அவரை பிடித்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் விழுப்புரத்தை சேர்ந்த பாபாஜி என்ற சவுந்தர் என்பதும் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் அவர் மீது செல்போன் திருட்டு வழக்கு இருப்பதும் தெரியவந்தது. தான் மன உளைச்சலில் இருப்பதாக ஆசிரியையிடம் பேசியதாகவும் அவர் மறுத்து வேறு இடத்தில் அமரவே செயினை பறித்து ஓடியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் பறக்கும் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.